ஹாய், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சேனல். என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய பென் ஹோல்டருக்கு வந்து பெயிண்டர்ஸ் காமிக்கணும்னு சொல்லி தெரியும். பெரிய வீடியோவில் பென்ச் விளாக்னு ஒன்று போடுவேன். அதில் வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய பென் ஹோல்டருக்கு பெயிண்டர்ஸ் காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் பெயிண்டர்ஸ் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க உள்ள திங்ஸ்னால் எடுத்துடலாம். உள்ள திங்ஸ்னால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆயுதத்தை பெயிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரஷ் பெண்ணை வச்சு வீடியோ போடணுன்னா ப்ரஷ் டவுன் பண்ணுங்க. பல்லு தேய்க்கிறது ப்ரஷ் இல்லை, பெயிண்ட் ப்ரஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட்டர் கலரில் பெயிண்ட் அடிக்கணும்னா ஒரு ஸ்மைல் அடிங்க, உங்களுக்கு போடலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு லைட் பச்சைனா எடுத்துருக்கேன். இந்த லைட் பச்சை ரொம்ப நல்லா இருக்குது. இதை ஊற்றிட்டு நான் வேணால் காமிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான ரெட் கலர் எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு தெரியுமா? இந்த பச்சையும் ரெட்டும் கலந்து என்ன வருது. இப்போ இது மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அந்த பச்சை கலரை வந்து இதில் ஊற்றிக்கலாமா? அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டு கலரையும் பச்சைக்குன்னு வச்சுட்டேன். இப்போ அவங்க பெயிண்டிங் பண்ணி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பச்சை கலர் எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. நான் லைட்டான வாட்டர் எடுத்துக்கிறேன். இது மாதிரி லைட்டாக டிப் பண்ணி லைட்டாகவே புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பச்சை கலர் எடுத்துருக்கேன். இந்த பச்சை கலரை இதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பல்லாயிரம் வருடங்களா முன்னாடியே ரொம்ப நேரம் வந்து மூச்சு நடக்க முடியும். இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு டைவிங்கில் அந்த ஸ்டீல் ஃபிஷ்ஷில் போகிறாரு. பாப்பா போயோட பிடிச்சி வராரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மீனை பார்த்தோன்னே அந்த ஸ்பீர் கன் அந்த கரெக்டாக வச்சு அடிப்பார். அந்த ராடு மாதிரி இருக்குல்ல, அதில் எண்டு வந்து கூர்மையாக இருக்கும். ஸோ கரெக்டாக மீனை குத்திரும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. டைவர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. கலரே தெரியல. 2-3 பேர் கிளிக்கர் பெயிண்ட் இருந்தால் போய் மொக்கையான தெரியும். வித்தியாசம் லைட்டாக தூக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் போட்டு நம்ம ஒரு போட்டில் போயிட்டு இருக்கிறோம். அவரு இறங்க போறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஆழம் இல்லைங்கிறதால போகுது. இன்ஜின் நிறுத்திட்டாங்க. துடுப்பட தான் போட்டுருக்காங்க. கையில் எவ்வளோ பேர் செஞ்சுருக்காரு ஸ்பீர் கன். டார்ச் வச்சிருக்காருங்க. இது மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ரேட் ஆகும் தெரியுது. அதான் ஃபுல்லாக பெயிண்ட் டெஸ்ட் பார்க்கலாம் வீடியோ. ஓகேங்களா? ஓகே, நான் ஃபுல்லாக இப்போ வந்து பெயிண்ட் டெஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த கீழே பெயிண்ட் அடிக்கிறேன். ஓகேங்களா? மேலே ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நீங்கள் அப்படி கீழே பெயிண்ட் அடிக்கிறதுனா பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இது காஞ்ச பிறகு வீடியோ வந்து போடுறோம். அது வரைக்கும் முக்கியமான விஷயம், இங்கிலீஷோ இல்லை தமிழோ இல்லை ஹிந்தியோ தெரியலன்னா மறக்காமல் நீங்கள் வந்து டிலோயிங்கோ ஒரு ஆப் இருக்குது, இல்லை சூப்பர் நோவான்னு ஒரு ஆப் இருக்குது. டிலோயிங்கோன்னு சூப்பர் நோவாவில் இங்கிலீஷ், டிலோயிங்கோவில் ஆல் லாங்குவேஜ் தேர். அதே சூப்பர் நோவாவில் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணா டிலோயிங்கோவை ஏற்றி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்கும்னா மொத்தம் 42 லாங்குவேஜ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை கற்றுக்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி அது ஒரு பிளேயிங் மேனாக இருக்கும். அதே மாதிரி சூப்பர் நோவாவும் ஒரு பிளேயிங் மேனாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கப்போ பாய்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா முடியல. இது ஆள் இருக்கும், இது ஆள் இருக்கும். நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொண்டே ஆயில் கட்டும். அது கூட கொண்டே பேசிக்கலாம். அதே மாதிரியே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால்
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணல, எதுவுமே பண்ணல. வந்து டேஸ்டா இருக்கும் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? நமக்கு இது அதே மாதிரி இந்த நிறைய வியூஸ் பார்த்தும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. 13 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டேன். வெறும் 13 சப்ஸ்கிரைபர் மட்டும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து என்னை ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்லா ஆடிச்சு சொல்ல முடியாது, லைட்டாக ஆடி. இன்னும் கொஞ்சம் வீடியோ ஃபீடாக முடிக்கிறதுக்காக அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து நான் இது மாதிரி ஸ்பாஞ்ச் எங்கள் வீட்டில் இல்லை, என்கிட்ட வேணும். ப்ரஷ் மட்டும்னா அதுனா ப்ரஷ் வச்சும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து இதை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, சொல்ல போனால் சப்போஸ் ஒரு இதை வச்சு பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி திட்டாகவும் வரும். அதே மாதிரி இது மாதிரி ஃபுல்லாக க்ளியராக வந்து வராது. இதில் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சப்போஸ் கீழே வச்சு காமிக்கிறேன், நீங்களே பார்ப்பீங்க. அங்கே ஒட்டாது. அதே நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சுன்னா எல்லாம் வேணால் கொஞ்சம் ஃபீடாக ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? அதான் சொன்னேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு வீடியோ பார்க்கலாம். ரெட் கலர் பெயிண்ட்டும் எடுத்துட்டு அதாவது அதில் வந்து ஒரு ஆர்டி டிசைனாக போட்டுவாங்க. குட்டி 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 குட்டியாக போட்டுருவாங்க. அப்புறம் அதெல்லாம் This is good catch today or not really? கொஞ்சம் ஆட் நல்லா வரல. Usually you catch much more. Yeah. நிறைய ஃபுல்லா பிடிப்பாங்களாமா. நம்ம ராசி கம்மியா கிடைச்சிருக்காரு. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கிடைச்சிருக்கேன். We so many shape like. Okay, that's why let's fish. Please go to the other boat. இங்க 2-3 குரூப் 4 பேர் பிடிச்சதுனால மீன்லாம் அங்க அந்த பக்கம் போயிருது அப்படிங்கிறாரு. கம்மியா இருக்க இடத்துல பிடிக்கணும், அப்பதான் நிறைய கிடைக்கும். ஐ மீன் ஆளுங்க கம்மியா, போட்டி கம்மியா இருக்கணும். இது இன்னும் விட மாட்டேங்குது. இது அதுக்கப்புறம் தலையில கட்டிட்டே இருப்பா துண்டை. Usually when new moon. ஓகே, நியூ மூன், யா ஃபுல் மூன், யா நீங்க வந்து ஹாஃப் மூன்ங்க. பௌர்ணமி இல்ல, அது அமாவாசையும் இல்ல, பாதியில இருக்கு. எங்க காண எல்லாம் இது மறைஞ்சிச்சு. அந்த ரெட் காலியார் வரைக்கும் ஒரு கியூட்டான ஆர்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி அழகா கியூட்டா அந்த ஆர்ட் போட்டுக்கோங்க. போட்டுருக்காங்க. ஓகே, போடுறாங்க. ஃபைனலாக நம்ம பார்த்துடலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறம். ஆனால் அந்த பக்கமும் இருக்குது. ஓகேங்க, கிளம்பிட்டோம். சிட்டியே போகிறோமான்னு கேட்டேன். நம்ம வீட்டுக்கு இல்லை அடுத்து ரீட்டுக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் பயணம் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் பிடிப்பாங்களான் இருக்குது. ஸோ எனக்கு இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான். மணி ஆல்ரெடி 11:30 ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு 1:30-2 மணி ஆகும்னு நினைக்கிறேன் ரூம் போகிறதுக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நமக்கு மதியம் தான் வந்து அடுத்த தீவுக்கான அந்த ஃபெர்ரி 2 மணிக்கு. ஸோ 12 மணி வரைக்கும் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ லேட்டாக போய் படுத்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ரீஃபிஷிங் 2 லோக்கல்ஸ் தெரியல. ரொம்ப அது இருக்கிற மாதிரி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுறாங்க. மோட்டர் இதில் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கு போட்டு போவாங்க. அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க. ஸோ 2வது இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் மறுபடியும் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு போடுறதுக்கு. ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பக்காவாக எடுத்துட்டாரு. ஃபைனலாக அந்த இது எடுத்துட்டாரு, ஸ்பியர் கண்ணு. ஸோ இங்கே நிறைய பக்கப்பாடுகள் இருக்க மாட்டிருக்கு. நம்ம பக்கத்தில் இப்போ வந்து இது மாதிரி அழகலகலகலகலகலகலகலன்னு ஆட்டை வந்து கடிச்சுக்கோ நம்மளுக்கு.
தெரியுதுங்களா? இந்த பக்கம் வெளியே வரதுக்கு க்யூட்டாக வந்து ஆர்ட் போட்டு இப்படியே வச்சுட்டா போட்டேன். சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் பேர் எதுனாலும் எழுதிக்கலாம். இடம் இருக்கு. இதை நம்ம இந்த பேரை வந்து எழுதலை. நான் அதுக்கு மாதிரி ஒரு குட்டி ப்ராசஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் எடுத்து அதில் வந்து நம்மளோட யூடியூப் பேர் எழுதலாம். பஃபி பாஸ்டர் எழுத போகிறேன். இப்போ நான் வந்து இந்த கலர்லாம் வந்து இதில் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். வந்துட்டேன்ல. வாங்க இதில் பெயிண்ட் வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது எப்போ வந்து ஒரு ஸ்பாஞ்சோ இல்லை ஒரு கிளாத்தோ பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ப்ரெஷ்ஷில் அந்த கலர்ஸ் வந்து எப்படின்னா ஒன்றுன்னா இருக்கும். அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து சப்போஸ் இதை வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 minute. இப்போ இது மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் வந்து இது மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இப்போ தான் வந்து அந்த ப்ளூ கலர் எடுத்து அது வந்து நம்ம இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நம்மளோட யூடியூப் சேனலோட ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஃபுல்லாக எழுதிக்கலாம். இதை நீங்கள் வந்து இதை அழகாக ரசிங்க. இதில் அழகாக பஃபி பாஸ்டர் எழுதி அங்கே வச்சுப்பேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இந்த ஃபுல் பேக்ரவுண்டும் செட் பண்ணிட்டு வீடியோவில் வந்து காமிக்கிறோம். ஓகேங்களா? 5 minutes later சந்திக்கலாம். இல்லை நம்ம இதை வச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதில் ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஹோம்மேடாக இல்லை, இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து வெளியேருந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது. இது டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட் ஒன்று காமிக்கிறேன் சொன்னேன் இல்லையா, என்னுடைய இதை வந்து ஒரு க்யூட்டான இடத்துல ஸ்டெப் பண்ணி வச்சுக்கலாம். 1 minute.
பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.